வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பு நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதாம் பருப்புடைய அதை ஊற வச்சோம் அப்படின்னா அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். இதனால தான் நம்ம அதோடைய தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். செரிமானமெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக ஆரம்பிக்கிறதால அதோடைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு ஒவ்வொன்றா கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தப்பட்டு வராமல் தவிர்க்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் நமக்கு இருக்கணும். ஸோ தடை இல்லாமல் ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு இருக்கு. குறிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் இரும்பு சத்து இருக்கிறதால இதை நம்ம சாப்பிடும் பொழுது ரத்த சிகப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு நமக்கு அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக அனிமியா மட்டும் கிடையாது, பல ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் நம்ம குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளணும். சர்மம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் தான் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி, இது மாதிரி கிடைக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஃபேஸ், அந்த சரும பொலிவு பெறுவதற்கெல்லாம் தொடர்ந்து தினமும் ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல அதிக அளவு புரோட்டீன் இருக்கு, அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதால இதை நம்ம அதிக அளவு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அதாவது அதிக அளவு ஆற்றலை கொடுத்து உடலுக்கு வலு சேர்ப்பதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து, ஃபேட் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட முடியும்னா நமக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக ஏற்படும். அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதில் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே நல்ல கொழுப்பு சத்துக்கள். அதனால ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு குறைவு. இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல வளமான கொழுப்பு சத்துக்கள் மட்டுமே போதும். அது ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. குறிப்பாக ஊற வைத்த பாதாம் பருப்பு ஏற்கனவே நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைத்து கொண்டு இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்தம் சரியான முறையில் செல்லும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து போவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிடும் போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா போன்ற இந்த மாதிரி துரித உணவுகள் எல்லாமே உடலுக்கு மோசமானவை. இதையெல்லாம் நீங்க சாப்பிட்றத கூடுமான வரைக்கும் குறைத்துக்கோங்க, அல்லது நீங்க சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுதான். ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்கு. தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆயிடும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைந்து போவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். நீங்க தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை மட்டும் சாப்பிட்டாலே கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறைகிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் உங்களுக்கு பார்த்துக்கும். அதாவது ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இல்லாததால உடல் எடையை யாரெல்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிற்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்கும். கொலஸ்ட்ராலும் உங்களுக்கு குறையாது.
ஆரம்பிக்கும். முக சுருக்கங்களை போக்கும் ஊறவைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பல பேருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். இனிமேல் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போகிறதுக்கு நீங்கள் 5 ஊறவைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டாலே போதும். அதுவே உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை மறைய வச்சிரும். இப்போ நீங்கள் ஊறவைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொண்டாலும் அல்லது பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் உங்களுடைய சருமத்தை இரவில் மசாஜ் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். எனவே சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி உங்களுக்கு பெருகப்பட்டு சருமத்தில் ரத்த ஓட்டம் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் அளவோடு உங்களுக்கு இருக்கும். அப்போ சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். எந்த விதமான சுருக்கங்களும் எந்த விதமான முக தொய்வும் உங்களுக்கு இருக்காது. முக சுருக்கங்களை போக்கி பளபளப்பான சருமம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மூளையை பலப்படுத்தும் ஊறவைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோயை தவிர்ப்பதில் ஊறவைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால அதை தொடர்ந்து இப்போ இருந்தே இளம் வயதிலிருந்தே இந்த ஊறவைத்த பாதாம் பருப்பை நம்ம சாப்பிட்டு பழகணும். முறையாக ஊறவைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊறவைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கெல்லாம் ஊறவைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து மூளையை நம்ம பலப்படுத்திக் கொள்வதற்கு எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஊறவைத்த பாதாம் பருப்புல மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. ஸோ இந்த ஊறவைத்த பாதாம் பருப்புகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு தலைமுடி உதுதல் குறைபாடெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்து போறது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. தலைமுடி வேர்கள் வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால முடி கொட்டுறது, பேன் பொடுகு போன்ற தொல்லைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. அடர்த்தியாக கருகருவென்று பளபளப்பான முடியை நம்ம பெறலாம். பாதாம் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த பாதாமை நம்ம ஊற வச்சு அதை தோலை நீக்கிட்டு சாப்பிடும் போது அதில் ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சத்துக்கள் இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. ஒரு 100 கிராம் பாதாமில் 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் அது நமக்கு நல்ல கொழுப்பு அப்படின்றதால எந்த விதமான பக்க விளைவுமே நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது நமக்கு கிடைக்காது. ஸோ இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாட்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடி போகக்கூடிய அபாயம் 50% குறையும். பாதாமில் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்றதால இதை நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 30 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். இந்த சத்துக்கள் தான் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கார்ப்ஸ் நமக்கு 2.5 கிராம் இருக்கும், கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கொழுப்பு ஃபேட் இருக்குங்க இல்லையா அது நமக்கு 14 கிராம் இருக்கும். 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ சத்து நமக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பிலிருந்து கிடைக்கும். 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் சத்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் பல்வேறு நுண்ணூட்ட சத்துக்களுமே நமக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பு பல வகையான நன்மைகளை கொண்டிருக்கு. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே ஊற வைத்த பாதாம் பருப்பு ஒரு தீர்வு கொடுக்குது. தொடர்ந்து நம்ம 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து நம்மளுடைய வயது முதிர்வு பிரச்சனை வரைக்கும் எல்லாவித நோய்களுக்குமே ஒரு சிறந்த மருந்தாக ஊற வைத்த பாதாம் பருப்பு விளங்கும். இப்போ அதோடு சேர்த்து இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சத்து இருக்கு. இது எலும்புகளை பலப்படுத்தும். புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்னா முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, ரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல், இது மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.